கீழைத்தேய மேலைத்தேய நாட்டிய வகைகளின் ஒற்றுமையும் வேற்றுமையும். கலைகள் பொதுவாக இரு வகைப்படும். 1 சாதாரண கலை, 2 நுண்கலை. சாதாரண கலை என்பது வாழ்க்கையில் செய்யும் தொழில்களான உழவு, நெசவு, வாணிபம் என்பனவாகும். இக்கலைகள் மன அமைதியை தராதவை. ஆனால் நுண்கலைகள் மன அமைதியை தருவனவாகும். மன அமைதி, ஆத்ம திருப்தி, ஆளுமை, முழுமை இவற்றை தரவல்லது நுண்கலைகளே. இதனை கவின்கலை, விவிதக்கலை, அழகுக்கலை என அழைப்பார்கள். இவை இன்பம் பயக்கவல்லது. மனிதனுடைய உள்ளத்து உணர்ச்சியை தொட்டு எழுப்புவது நுண்கலைகளே. அளவு மீறிய உணர்வினாலேயே நுண்கலை எழுகின்றது. இக்கலைகள் நாட்டின் தட்பவெட்ப நிலைகள், பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், மனோபாவம் என்பவற்றால் வேறுபடுகின்றன. இந்த வகையில் 2 அடிப்படையிலான கீழைத்தேய நாட்டியத்திற்கும் மேலைத்தேய நாட்டியத்திற்குமான வேறுபாட்டை நோக்குவோம். கீழைத்தேய நாட்டியம் இதற்கு தெய்வீக கருத்தே கொள்ளப்படுகின்றது. அதாவது தெய்வீக சம்பந்தமான நிகழ்வுகளை மட்டுமல்லாது உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளையும் அதாவது கதைகளையும் எடுத்து காட்டி மக்களை உணர வைப்பது இதுவாகும். சுருக்கமாக சொன்னால் கதைக்கு முக்கிய பங்கு காணப்படும். மேலைத்தேய கலைகளோ உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிற்றின்ப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் கலைகளாகும். யதார்த்தவாதம், உள்ளதை உள்ளவாறு எடுத்துக்கொள்வது மேல்நாட்டு கலையாகும். கீழத்தேய கலையானது மனம் வாக்குக்கு எட்டாத உண்மை அழகை நிஜ உலகிற்கு இழுக்க பிரயத்தனப்படுகின்றது. மேலத்தேய கலையோ சிறகு கத்தரிக்கப்பட்ட பட்சி போல் மேலெழாது நிலப்பரப்பில் உள்ள அறிவை மட்டும் அறிகின்றது என லாப்பில் என்பவர் கூறுகின்றார். கீழத்தேய நடனத்தில் குறிப்பாக பரதநாட்டியத்தில் அரைமண்டி முக்கியமானது. ஒரு நிறுத்த அணியின் முடிவில் தான் பெரும்பாலும் ஒருவர் நிமிர்ந்து நடந்து செல்வர். மேலைத்தேய நடனத்தில் இத்தகைய அசைவுகள் உடலுக்கு தண்டனை கொடுப்பதாகவே தோன்றுகின்றது. அவர்கள் விரல் நுனியைத்தான் கூடுதலாக பயன்படுத்துவர். மேலைத்தேய நடனம் குறிப்பாக ஐரோப்பாவிலே பலே நடனம், அரச சபை நடனம் என்பனவாகும். கீழைத்தேய நடனம் கோவில்களோடு நெருங்கிய தெய்வீகத்தன்மையுள்ள நடனமாகும். மேலத்தேயத்தில் நடனங்களுக்கு ஒரு வகை நிதானம் வேண்டும். உடலசைவு நிதானங்களுக்கு கால் விரல்களிலேயே இருக்க வேண்டும். பரதநாட்டியத்தின் விரல்கள் முத்திரைகள் மூலமாக நெருக்கமாகவே இருக்கும். பலேயில் விரல்கள் ஐதாகவும் இலகுவாகவும் இயல்பாகவும் இருக்கும். மேற்கத்திய நடனத்துக்கு கிரேக்க கடவுள் மேக்குரி, இந்திய நடனத்துக்கு கடவுள் சிவன் முக்கிய பங்கு வகிக்கின்றார். மேலத்திய நடனத்தில் குறிப்பாக பலேயில் இந்திய நடனத்தில் காணப்படும் முகபாவம் பலேயில் பாவனை குறைவாகவே காணப்படுகின்றது. இந்திய நடனத்தில் முகபாவம் உண்டு. குறிப்பாக பதமே மிகவும் உன்னிப்பான உணர்ச்சிகளை கொண்டுள்ளது. மேலத்திய நடனத்தில் ரசங்கள் என்பது இடம்பெறுவது மிகவும் அருமை. குறிப்பாக நவரசங்களுக்கு இடமில்லை எனலாம். கீழத்திய நடனத்தில் நவரசங்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. பலேயில் ஆடை இறுகிய உடையமைப்பு கொண்டு காணப்படும். இந்திய உடையில் அவ்வாறு இல்லை. ஏனெனில் உடம்பின் ஒவ்வொரு அசைவையும் வெளிப்படுத்த மேலைத்தேய நடனத்தில் ஆடை ஆபரணங்கள் என்பன முக்கிய பங்கு வகிப்பதில்லை. கீழத்தேசத்தில் இவை பெரும் பங்கினை வகிக்கின்றது. அதாவது தலையிலிருந்து கால்வரை அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. கீழத்தேய நடனத்தில் மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல், பாட்டு, கடம், வீணை போன்ற பக்கவாத்தியங்கள் உண்டு. மேலத்திய நடனத்தில் பியானோ, கிட்டார், ட்ரம்ஸ், வயலின், எக்கோடியன் போன்ற மேலத்திய வாத்தியங்கள் உபயோகத்தில் உள்ளன. இவ்விரண்டுக்குமான ஒற்றுமைகளை எடுத்து நோக்கின் இவ்விரு கலைகளும் மனதுக்கு ஆத்ம திருப்தியை கொடுப்பனவாகும். இவ்விரண்டு கலைகளும் ஒரு கட்டுக்கோப்புக்குள் அடங்குவதாகும். இவ்விரண்டுக்கும் தாள கட்டுப்பாடு உண்டு. இவை இரண்டும் கற்பன சக்தியும் உருவாக்கும் ஆற்றலும் உடையனவாகும். இவ்விரண்டு கலைகளும் நாட்டியக்காரர் கலைக்கு தன்மை அர்ப்பணிப்பதாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் உயிரினங்கள் தோன்றிய காலம் தொட்டே வந்த கதைகளை வர்ணிக்க உருவாக்கப்பட்டதொன்றாகும். பாண்டித்தியமடைய இவ்விரண்டு கலைகளுக்கும் கடின பயிற்சியும் ஆர்வமும் தேவை.